எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு 5வது பாட்டு நீராட்டத்தில், பெரியாருடைய நீராட்டம் பதிகத்தில் இன்னைக்கு 5வது பாட்டு. அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் திண்ணல் உறுதியேல் நம்பி செப்பிள மென்முலையார்கள் சிறுபுறம் பேசி சிரிப்பர் சொப்பட நீராட வேண்டும் சோத்தம்பிரான் இங்கே வாராய். இது பாட்டு. அப்பம் கலந்து சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் திண்ணல் உறுதியேல் நம்பி செப்பிள மென்முலையார்கள் சிறுபுறம் பேசி சிரிப்பர் சொப்பட நீராட வேண்டும் சோத்தம்பிரான் இங்கே வாராய். இதுதாக பாட்டு. இப்போ இதோட இதை பார்ப்போம், நம்ம பொருளை பார்ப்போம். தனித்தனியாக வார்த்தை பொருளை பார்ப்போம். அப்பம் அப்பம்ன்றது இது பண்ண தெரியும், நம்ம வீட்டில எல்லாம் தேவை இல்லையோ அதான் அப்பம். அப்பம் அதான் அப்பம் கலந்த சிற்றுண்டி. அப்ப எல்லாம் எப்பயுமே சாதாரணமாக மார்னிங் சிற்றுண்டின்றதுல இனிப்பு இருக்கும். இப்போதான் அந்த இனிப்புன்றது போயிடுது. இப்பயும் நம்ம காம்போ டிஃபன் போகிறோமே, அதுலாம் கொஞ்சோண்டு கேசரி மாதிரி ஏதோ ஒன்று வைப்பான், ஸ்வீட் ஒன்று வைப்பான். எப்பயுமே காத்தால சிற்றுண்டின்னா இனிப்பு சேர்ந்தது தான் சிற்றுண்டி. இப்போ அது கிடையாது. அப்போ அது இருந்திருக்கு, அதை சொல்கிறாங்க இங்கே. அப்பம் கலந்து சிற்றுண்டி, அப்பம் வச்சு அப்பம்ன்ற இனிப்பு பண்ண சேர்ந்த சிற்றுண்டி. அதுவும் அக்காரம் பாலில் கலந்து. அக்காரம்னா வெல்லம். இதெல்லாம் தான் அக்காரம்னு அந்த காலத்துல இருந்திருக்கு, இப்போ வழக்கிலேயே இருந்திருக்கு. ஆனால் யாரும் அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அக்காரம்னா வெல்லம். அக்காரம் பாலில் கலந்து, பாலில் வெல்லம் போட்டு, சர்க்கரை எல்லாம் அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டது தான். அப்போ எல்லாம் வெல்லம் தான். வெல்லம், பனை வெல்லம், பனங்கள் கண்டு அதெல்லாம் தான். அக்காரமும் பாலில் கலந்து பாலில் மிக்ஸ் பண்ணி சொப்படைன்றது வந்து நல்லா 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 சுண்டை காய்ச்சறதுன்னு சொப்படை நான் சுட்டு வைத்தேன். சுட்டு வைத்தேன்றது வந்து திட்டத்துக்கு ரெடி பண்ணி வச்சேன், சமைச்சு வச்சேன்னு அர்த்தம். சொப்படை நான் சுட்டு வைத்தேன் திண்ணல் உறுதியேல் நம்பி. கட்டாயம் நீ சாப்பிடணும். திண்ணல் உறுதியேல், உறுதியாக சாப்பிடணும். நம்பி, நம்பின்றதுக்கு வந்து சாதாரணமாக நம்ம வந்து உயர்ந்தவன், எங்கள் நம்பிக்கை உரியவன் எல்லாம் சொல்லலாம். இந்த இடத்துல பரிபூரணன் அர்த்தம். எல்லா விதத்திலையும் நம்பிக்கைக்கு உரியவன் அப்படின்ற அர்த்தம். பரிபூரணன் அப்படின்றதுதான் நம்பி. திண்ணல் உறுதியேல் நம்பி. செப்பிட மென் முலையார்கள். செப்புன்னா இந்த இடத்துல செப்புன்றதுக்கு பேர் சொப்பு வேற, சொப்படை வேற. செப்புன்றது வந்து இப்பதான் நம்ம செம்புன்னு ஒரு வெட்டியில தாமிரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது கிடையாது. அப்ப எல்லாம் செப்புனாலே கோல்டு தான், தங்கத்தை தான் செப்புன்னுவாங்க. செப்பு இள மென்முலையார்கள், அதாவது தங்கம் மாதிரி இருக்கிற நல்ல மிருதுவான மார்பகங்களை கொண்ட அந்த பெண்கள், ஆயர்குல பெண்கள். அதை சொல்ற ஆயர்குல பெண்கள். சிறுபுறம், சிறுபுறம்னா சிறுமையா, சிறுன்னா சிறுமையா சொல்றது, அதாவது பழிச்சு சொல்றது. அவங்க இருக்கானே அவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் சிறுபுறம்னா. சிறுன்னா பழிக்கிறது, புறம்னா நம்ம இல்லாத நேரத்தில் நம்மளை பற்றி சொல்றது. சிறுபுறம்ன்றது நம்ம இல்லாத நேரத்தில் நம்மளை பற்றி சிறுமையா சொல்றது, அதான் சிறுபுறம். பேசி சிரிப்புறம். நீ இல்லாத நேரத்தில் நம்ம இல்லாத நேரத்தில், நானும் நீ இல்லாத நேரத்தில் அந்த இடத்துல நம்மளை பற்றி ரொம்ப சீப்பாக பேசி, இவன் எப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான், சாப்பிட மாட்டான், ஓடுவான், இவன் கிருஷ்ணன் அவனை பற்றி தெரியாத அப்படின்னு அந்த மாதிரி பேசி அந்த ஆயர்குல பெண்கள்லாம் சிரிப்பாளாம். அதை சொல்றா. இது சிறுபுறம் பேசி சிரிப்பா. அப்படிலாம் சிரிக்க போறா எல்லாரும் பார்த்து, நீ பண்றதை பார்த்து குழந்தைகளை சொல்றது. அதனால சொப்படை நீராட வேண்டும். இப்போ சொப்படைன்றது வந்து நன்னான்னு அர்த்தம். சொப்படை நீராட வேண்டும், குளிக்கணும். சொப்படை நீராட வேண்டும். சோத்தம்பிரான், சோத்தம்னா அஞ்சலி செலுத்துது, பெருமாளுக்கு அஞ்சலி செலுத்துது. அஞ்சலின்றது ஆன்றது இறைவன். ஞலின்றது வந்து என்ன தெரியுமா, ஞலின்றது வந்து அப்படியே தண்ணி மாதிரி உருகணுமா, எதில் இருப்போம் கல்லும் கரையாதோன்னுவாங்களே அது மாதிரி. அதுதான் அஞ்சலியா. இறைவனை பார்த்து கல்லும் கரையறவா, அந்த இதுவே கரையிற மாதிரி அப்படியே உருகி பாடுறது தான் அஞ்சலின்றது. அதுதான் சோத்தம்னா அஞ்சலி. சோத்தம் பிரான், பிரான்னா பேருதவி செய்ய. நம்மளுக்கு பொதுவாக பிரான்ற பேருக்கு வந்து நமக்கு ஜீவாத்மாக்களுக்கு பேருதவி செய்பவன் அர்த்தம். பெரியபவன், நிறைய பெரிய உதவிகளை செய்யறவன் அர்த்தம். அதான் அஞ்சலி. சோத்தம்பிரான் அடுத்து என்ன, சோத்தம்பிரான் இங்கே வாராய், இங்கே வா குளிக்கிறதுக்கு வா, சொப்பட நீராட வேண்டும், சோத்தம்பிரான் இங்கே வாராய் அப்படின்றதாக பாட்டு. இதனோட மொத்தத்தில் நீங்கள் கன்க்ளூஷனாக பார்த்தீங்கன்னா, இனிப்பு கலந்த சிற்றுணவும் வெல்லம் கலந்த பாலும் எல்லாம் காய்ச்சி சமைச்சு வச்சிருக்கேன். நிச்சயமா உனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுப்பேன்.
நீ சாப்பிடணும். தங்க கலசம் போன்ற இளமையான மார்பகங்களை உடைய பெண்கள், அந்த ஆயர்குல பெண்கள் வெளியே சென்று நம்ம பத்தி இல்லாத போதாவது பேசுவாங்க. வெளியில் இல்லாத நேரத்தில், நீ நானும் இல்லாத நேரம் நம்மளை பத்தி இழிவா பேசுவாங்க பின்னாடி. அதனால அதுக்கு இடம் கொடுக்காது. நம்மளை பத்தி எள்ளி நகையாடுறதுன்னு ஒன்று பாருங்க, அந்த மாதிரி நம்மளை பத்தி ரொம்ப சீப்பா பேசி சிரிப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு வரீங்க நீ. அதனால நீராட வேண்டும். நீ நன்றாக நீராடணும். இங்கவான்னு அர்த்தம் அதான். நீ இங்க வா, எங்களால் அஞ்சலி செலுத்தக்கூடிய வணக்கத்திற்குரிய எங்கள் பேருதவி செய்வோனே, நாங்கள்லாம் வணங்கி போட்டுற தெய்வமே அப்படிங்கிறது அர்த்தம். உருக நாங்களால் வழிபாடு செய்யப்படுகின்ற தெய்வமே, பேரன்றது பேருதவி செய்வோனே, உடனே வந்து நீ இங்கே குளிக்கிறதுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறதாக இதனுடைய பொருள். அடுத்த பாட்டு நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. 6வது பாட்டு நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு 5 பாட்டு முடியும். தேங்க்யூ.